எல்லாருக்கும் வணக்கம்ங்க. இன்னைக்கு வந்து கலாதிபம் குக்கிங் சேனலில் ஒரு கம்பு தோசை செய்ய போகிறோம். அதுக்கு கம்பு ஒரு டம்ளர், பச்சை பாசி பயிரை வச்சுருக்கேன், ஒரு தோசை செய்ய போகிறோம். அதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஊற வச்சுருவோம். இந்த பாருங்க, இதில் ஒரு டம்ளர் கம்பு, இதே டம்ளர் அளவு தான் இந்த டம்ளரில் இருக்குது. பச்சை பாசி பயிர் எடுத்திருக்கேன். ரெண்டையுமே நல்லா கழிஞ்சிட்டு ஒரு 4-5 மணி நேரம் ஊற வச்சிடணும். ஊறின பின்னால் தான் நம்ம அதில் 2-3 பொருள் சேர்த்து அரைக்கணும். ஊறட்டும் 5 மணி நேரம். 3-4 வாட்டி நல்லா கழிஞ்சிட்டுதான் அதை ஊற வைக்கணும். தூசி இதெல்லாம் இருக்கும். ஊறட்டுமா? ஆமாம், ஊறட்டும். நம்ம ஊற வச்ச கம்பும் பச்சை பயிரும் சூப்பராக நல்லா ஊறிடுச்சு. இதை வந்து நம்ம இதில் வந்து கல் இருக்கும், அதனால அரைச்சி நான் வந்து உண்டனா இருக்குது ரெண்டு தடவையாக போட்டு மிக்சியில் நல்லா நைஸாக அடித்து எடுத்துக்கிறணும். இந்த இது வந்து பாசி பயிர் வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. கம்பு வந்து உடம்புக்கு குளிர்ச்சியாக இருக்கும். உடம்பு ஹீட்டானவர்கள்லாம் இந்த மாதிரி கம்பு தோசை, கம்பங்கூழ், கம்பு சம்மந்தப்பட்ட எந்த ஒரு இதுவும் சாப்பாடுக்கு சேர்த்துக்கிட்டோம்னா உடம்புக்கு அவ்வளோ நல்லது. இதை வந்து நான் ரெண்டு தடவையாக போட்டு அடிக்க போகிறேன். இதில் வந்து 2 பச்சை மிளகா, இந்த வருங்க இஞ்சி, இதை அடுத்த தடவைக்கு இப்போ போட்டு இதை ஆட்டிக்கிடுவோம். இதில் 1 ஸ்பூனுக்கு ஜீரகம் போட்டுக்கிறணும். ஜீரகமெல்லாம் போட்டு நம்ம அந்த கம்பு தோசை சுடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அது தேவையான அளவு உப்பு. இதை வந்து நல்லா நைஸு தோசை மாவு மாதிரி அடித்து எடுத்துக்கிட்டு வந்துடுவோம். பாருங்கள், சூப்பராக நல்லா நைஸாக அடிபட்டுருச்சு. இதை ஆட்டிட்டு அடுத்து 2வதாக அதையும் போட்டு அடித்து எடுத்துக்கிட்டு வந்துடுவோம். கல் இருக்கும், அதனால தான் அரிச்சு போடணும். நம்ம சும்மா அடி போட்டோம்னா கம்பில் எப்பயுமே கம்பு பச்சை பயிரெல்லாம் கீழே வந்து கல் இருக்கும். அரிச்சிட்டோம்னா கல் ஊரம் கீழே தங்கிடும். பாருங்கள், இந்த 2வது தடவையும் போட்டு அடித்து எடுத்துக்கிட்டு வந்துடுவோம். அடுப்பில் ஒரு தோசைக்கல் வச்சுருக்கேன். நம்ம இந்த மாவு சூப்பராக நல்லா தோசை மாவு மாதிரி பதத்துக்கு அரைச்சாச்சு. அதில் நம்ம போட்டிருக்க இஞ்சி, பச்சை மிளகா, சீரகம் எல்லாம் போட்டு அரைச்சதுனால இந்த தோசை வந்து சூப்பராக இருக்கும். இதை புளிக்க வச்சு சுடணுன்ற அவசியமெல்லாம் இல்லை. அப்பயே ஆட்டி அப்பயே சுடலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். உடம்புக்கு ரொம்ப நல்லதும் கூட. இப்போ தோசை மாவு இல்லாத நேரம் இதை பண்ணி ஆமாம், இது நான் 5 மணி நேரம் ஊறுறதே நம்மளுக்கு கணக்கு. அப்புறமெல்லாம் அப்பயே ஆட்டி உடனே சுடலாம். இதில் வந்து மேலே லேசாக ஒரு ஓரமாக அப்படி எண்ணெய் ஊற்றிட்டோம்னா சூப்பரான தோசை ரெடி ஆகிடும். நம்மளுக்கு கம்பும் பாசி பருப்பும் பச்சை பாசி பயிறு தோசை வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. காலு கை தெம்பு இல்லாதவங்க, உடம்பு சோர்வாக இருக்கவங்களாம் அந்த தோசை அடிக்கடி சுட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு நல்லது. அதனால தான் இன்றைக்கி நம்ம கம்பு தோசை. குழந்தைங்களுக்கு, சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் வந்து குழந்தைங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி சுட்டு கொடுக்கலாம். இதையே நம்ம கெட்டியாக ஆட்டி நம்ம புட்டு மாதிரி அவிச்சு கொடுக்கலாம். பனியாரம் மாதிரியும் சுட்டு கொடுக்கலாம். இந்த சின்ன பிள்ளை விரும்பி சாப்பிடுங்க. அந்த உரப்புக்கு பதில் நம்ம இனிப்பு சேர்த்து சின்ன பிள்ளைகளுக்கு சுட்டு கொடுத்தோம்னா விரும்பி சாப்பிடுங்க. மற்ற மாதிரி இந்த தோசை பச்சை மிளகா இஞ்சியெல்லாம் சேர்த்தனால அது உரைக்குதுன்னு சாப்பிட மாட்டாது. அந்த மாதிரி சேர்த்து கொடுத்தோம்னா விரும்பி சாப்பிட்ருங்க. குழந்தைகளுக்கு ரொம்ப நல்லதும் கூட உடம்புக்கு. பாருங்கள், சூப்பராக நல்லா வெந்துருச்சு. இதை நல்லா நம்ம திருப்பி போட்டு மொறுண்டு சூப்பரான கம்பு பச்சை பயிறு தோசை ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு வந்து நம்ம தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்லாம், கார சட்னியும் வச்சு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து தேங்காய் சட்னியும் பிரண்டை துவையல் நேற்று அரைச்சது இருந்துச்சு, அதை வச்சுதான் சாப்பிட போகிறோம் காலை சாப்பாடு. இப்போ பாருங்கள், வெந்துருச்சு. நம்ம அதை எடுத்துகிட்டு அடுத்த தோசை ஊற்றிடுவோம். இது வந்து நல்லா சூப்பராக நல்லா இருக்கும். நம்ம தோசை வந்து இன்னுமே லேசாக எல்லாம் பெருசாக ஊற்றி லேசாக சுட்டோம்னா மொறுண்டு நல்லா சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதில் சுற்றி கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிடுவோம், வேகட்டும். இந்த மாதிரி அந்த தோசை வேகுது. இந்த மாதிரி இந்த ஒரு தோசை சுட்டு எடுத்துருக்கேன். இந்த மாதிரி நீங்களும் கம்பு பச்சை பாசி பயிர் வச்சு ஊற வச்சு 5 மணி நேரம் ஊற வச்சு அப்போ எப்போ சுட்டு சாப்பிட்டு பாருங்கள். இந்த சீரகம், பச்சை மிளகாய்,
இஞ்சியெல்லாம் போட்டு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. எங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். சின்ன குழந்தைகளுக்கு இதில் இனிப்பு கலந்து பணியாரம் மாதிரி சுட்டு கொடுத்து பாருங்கள், சாப்பிடுங்க சூப்பராக. எங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைட் பண்ணுங்கள். கீழே இந்த இப்படி கை மாதிரி வச்சுருக்கேன், அதை தொடுங்க. அதுதான் லைட் கொள்ள பேர் பார்க்குறீங்க, ஆனால் லைட் பண்ண மாட்டேறீங்க. எங்கள் வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.